அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து என்னைக்கு சாவோம், நமக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு வச்சுக்கங்களேன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வாழலாம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து, இந்த பிரச்சனை பின்னாடி இப்படி ஆகும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன், சாதாரண ஜனங்களுக்கு அதுவே வாழ்க்கை. அதாவது ஒரு சொல்லிடுற ஒரு கதை. இது என்ன சொல்லுவாங்க, கிரேக்க இலக்கியம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. விவேகானந்த சாமி சொல்றாரு. ராஜா கிட்ட ஜோசியம் சொன்னானா, ராஜா இன்னையில இருந்து 7வது நாள் உங்களுக்கு நீங்க செத்து போவீங்க அப்படின்னு. கேட்டதா உண்டு. ராஜா அப்பவே செத்துட்டாரு. 7வது நாள் அப்படின்னு. நம்ம நாட்டுல பரீட்சித்னு ராஜா இருந்தாரு. அவர் இந்தியாவில பிறந்த ராஜா. அவர் 7 நாளையும் ஜாலியா கழிச்சார். பகவானுடைய நாமங்களை எல்லாம் கேட்டு, கதை கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் கேட்டு ரொம்ப புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு கழிச்சாரு. ஆனா இந்த ராஜாக்கு, கிரேக்க நாட்டு ராஜா இல்ல, ஐரோப்பிய நாட்டு ராஜா, அவரு சத்ருவமே ஏற்கனவே சொல்லிட்டாரு. இத மந்திரி பார்த்தாரு. இந்த ஜோசியன் சொன்னாலும் சொன்னா ராஜா இப்படி படுத்து படுக்கை ஆயிட்டாரு அப்படின்ட்டு. ராஜா என்ன எப்படி இருக்கீங்க, மனசு தளர விட்டீங்க அப்படின்னு. அது ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ மந்திரி ஜோசியரை வர வச்சார். ராஜாவுக்கு ஆயுச மறுபடி கணிங்க அப்படின்னு. அவர் நல்லா கூட்டி கழிச்சு பார்த்துட்டேன், எல்லாம் கணக்கு சரிதான், ராஜா 7 நாள்ல இறந்துருவாரு. சரி உங்க ஆயுச கணிங்க அப்படின்னா, அது நான் இருப்பேன் 100க்கு இருந்து சோத்து கலப்பா அப்படின்னாரு. மந்திரி உடனே வாழ வருவார், ஜோசியருக்கு தலையை அப்படின்னாரு. ராஜா அவனுக்கு ஆயுசே அவனுக்கு கணிக்க தெரியல, உங்க ஆயுச கணிச்சா நீங்க இப்ப பயந்துட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு சொன்னாட்டு ஒரு கதை. எதுக்கு சொல்ல வந்தேன், கம்சனுக்கும் இந்த மாதிரி தேவி வந்து சொன்ன பிறகு ஏற்கனவே நாரதர் பலமுறை வந்து பயமுறுத்திட்டாரு. அதாவது ஒரு மனுஷனை கொல்லாம கொல்றதுன்னா இதுதான்.